இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒருத்தங்களுக்காக ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். யார் அவங்கன்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நல்ல மழை, நிறைய நாளைக்கு பிறகு மழையை பார்த்தது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜன்னல் வழியாக மழையை ரசிச்சுட்டே வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புரட்டாசி மாதம் விரதம் இருக்க பழக்கமும் இல்லை, முன்னாடி விரதம் இருந்ததும் இல்லை. ஸோ காலையிலே மீன் வாங்கிட்டேன். எங்கள் ஊர் ஸ்டைலில் தேங்காய் அரைச்சி போட்டு குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஆஸ் யூஷுவல் குழம்பு மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து பரட்டி வச்சுட்டேன். யார் அந்த முக்கியமான பர்சன்னா அம்மா தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. 2 வீக்ஸ் முன்னாடி சாக்கோ பணியாரும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணாதீங்க, நான் இல்லாத நேரம் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, அம்மா வரவுமே சர்ப்ரைஸாக அந்த பணியாரம் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நேற்று மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கலக்கி வச்சுருந்தேன். அம்மா வந்ததுமே இனிப்பாக சாப்பிடணும் போல இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. நேற்று ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இன்றைக்கி மறுபடியும் எடுத்து பார்த்தா கொஞ்சம் தண்ணி விட்டுருந்துச்சு. கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதுச்சு. கொஞ்சம் கோதுமை மாவு, கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்து கலந்து கெட்டியாக வச்சுட்டேன். குழம்பு ஃப்ரை எல்லாம் பண்ண அப்புறமா இந்த பணியாரத்தை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பணியார வீடியோ கீழே டீட்டெயிலாக ப்ளே பட்டனில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். குழம்பு இல்லாமல் வச்ச பிறகு அப்புறமா இந்த பணியாரமும் ஊற்றி எடுத்துட்டேன். சூப்பராக சாஃப்டாக ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.